சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கண்ணகி குலம் வந்த உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக செய்து வரும் பிஎஸ்சி கணேசன் செட்டியார் அவர்களுக்கும், அந்த ராசிபுரம் அகர வெள்ளம் செட்டியார் பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த விழாவை இவ்வளோ தூரம் சிறப்பாக நடத்தி ஒருங்கிணைச்சு செய்து வைத்த கலை கிங் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எனக்கு வழிகாட்டியாக இருந்து வர்ற பொன்னம்பலம் செட்டி நாராயணசிம்மா அவர்களுக்கும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். இந்த அகரம் வெள்ளாஞ்செட்டியார் அப்படிங்கிற இந்த சங்கத்தில் எப்படி அகரம் முதல எழுத்தெல்லாம் என்பது போல உலகத்து மொழிக்கெல்லாம் ஆ என்பது முதன்மையாக இருக்கிறதோ, அனைத்து சங்கங்களுக்கும் அகர வெள்ளஞ்செட்டி சிகரமாக இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கம் ஆரம்பித்து நம்மெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கொங்கு மண்டலத்திலிருந்து இந்த அகரத்தில் வந்து குடிபெயர்ந்தது ஒரு 300-350 வருஷம் தான் ஆச்சு. மன்றியாடியார்கிட்ட பட்டயம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த 350 வருஷங்களில் நீங்கள் ஒன்றாக இருந்தீங்க. அகரத்திலேருந்து பிரிஞ்சு இன்றைக்கு 5 ஊரில் இருக்கிறீங்க. சேலத்தில் இருந்து ராசிபுரம், நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம் இருக்கிறீங்க. அத்தனை ஊரில் இருந்தாலும் 2-3 இடத்துல நீங்கள் சங்கம் அமைச்சு, எல்லாத்துலேயும் சங்கம் இருக்குது. கட்டடம் கட்டி அது பொன் விழா வைர விழான்னு வரைக்கும் வளர்ந்துருக்குது. அதில் மட்டும் இல்லை, அவங்க வந்து சங்கத்தில் மட்டும் இல்லை, கட்டடம் கட்டி இன்றைக்கி பொன் விழா வைர விழா ஏசியெல்லாம் வச்சே வந்திருக்குது. அடுத்து அவர்கள் தான் முதல்ல மகளிர் அணி, இளைஞர் அணி இப்படியெல்லாம் வளர்த்து விட்டாங்க. இந்த ஸ்ரீமான், செம்மல் அப்படிங்கிற பட்டமெல்லாம் கொடுத்தாங்க. அதை எல்லாத்த விட எல்லாத்தையும் இப்போ மாமா, சித்தப்பா, அண்ணா, தம்பிங்கிற மாதிரி இங்கே உறவு முறை வச்சு கூப்பிட்றது ரொம்ப புதுமையாக இருக்குது. எங்கள் ராமகண்ணு மாப்பிள்ளைக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா தேனியில் பார்த்தோம், எங்கள் மாமான்னு கூப்பிடுவாங்க, பேசினாங்க, அப்போவே ரொம்ப வேந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா அவர் இன்னும் வேப்பாக இருக்குது. என்னை அவரை ஏன் மாப்பிள்ளைன்னு சொன்னு கேட்டாங்க, உறவு முறைக்கு நான் சொல்லிட்டேன். அதுபோல் இனிமேல் இந்த மாதிரி இதுக்கு ஒரு முன்னோடி தான் இந்த சங்கங்கள் மூலம் எல்லோரும் உறவு சொல்லி கூப்பிட்றது. நமக்கு தெரிஞ்சு அவால் நன்னா இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்க தான் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. அவங்கள ஒட்டி நம்மளுடைய சமூகம் செய்திருக்கிறது ஹேட்ஸ் ஆஃப். அடுத்து இந்த அகர வெள்ளஞ்செட்டியாரில் ரமாக்கா நான் அக்கான்னு சொன்னதுக்கு அவங்க பத்மாக்கா மன்னிக்கணும், பத்மாக்கா அவங்க சொன்னாங்க, உங்கள் பொண்ணு மாதிரி. எங்கள் பொண்ணு மாதிரி தான், ஆனால் அவங்க சிறப்பான சொற்பொழிவு, நீங்கள் ஆற்றிய விதம், இன்ட்ராக்ஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் மைக்கை கொடுத்து இளைஞர்களை கூட்டி வந்து மகளிரை கூட்டி வந்த பேசிய விதம் இருக்குது பாருங்கள், அது சூப்பர். அதனால் உங்களுக்கு ரமாக்கான்னு சொல்கிறேன். ஏன்னா காந்தி தாத்தான்னு சொல்கிறோம், நேரு மாமான்னு சொல்கிறோம், ஏன் ரமாக்கான்னு சொல்லக்கூடாது? வெள்ளஞ்செட்டியாருக்கு அக்கா பத்மாக்கா எனக்கு தவறி வருது, பத்மாக்கா. அதனால் இனிமேல் வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்துக்கு நம்ம பத்மாக்கா மகளிரில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொங்கு மண்டலத்தில் எங்கள் மணி பொன்னுச்சாமின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களும் ரொம்ப தீவிரையான போராளி. அவர்கள் தோள் கொடுத்து பத்மாக்கா நீங்களும் கொங்கு மண்டலத்தை தூக்கி நிறுத்தணும், மகளிர் அணியை வளப்படுதுன்னு கேட்குறேன். ஐயா கலை கிங் அவர்களே, இந்த பத்மாக்காவை யூடியூப்பில் நாங்கள் சொல்லாற்றல் கொண்டு போனது மாதிரி அந்த அம்மாவையும் நீங்கள் வாரம் கொடுத்து ஒரு என்லைட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்றைக்கி எங்களுக்கு கான்ஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல பீக் ஹவர்ஸில் அந்த பத்மாக்காவுடைய யூடியூப் மூலம் தமிழ்நாடு போகிற செட்டியார் அத்தனை பேருக்கு போய் சேரணும் என்று அன்பு கேட்டலை. அடுத்து இவங்களை சொன்னதுக்கப்புறம் சரவணன் செட்டியார் சொன்ன மாதிரி இந்த ராசிபுரத்தை சேர்ந்த ஐயா ஆறுமுக செட்டியார் திருமகனார் சோமசுந்தரம் செட்டியார் அவர்கள் தன் ரிட்டையர்டு ஜாயிண்ட் செக்ரட்டரி. இப்போ நாங்கள்லாம் டெப்யூட்டி செக்ரட்டரி தான் போனோம். ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்படிங்கிறது ஈக்குவல் டு ஐஏஎஸ். அந்த கேடலில் இருந்த அவர் தன் உழைப்பால் சம்பாதித்த பணத்தில் 7 பிளாட் வச்சுருந்தாங்க. அந்த 7 பிளாட்டையும் கொண்டாந்து தாஸ்தாவில் எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த ஐயா, நான் சங்கத்தை நம்பி கொடுக்கல, அறக்கட்டளை நம்பி கொடுக்குறேன். இதை உருப்படி பண்ணி 1 வருஷத்தில் கட்டி சங்க உபயோகத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதன்படியே ஒரே வருடத்தில் கட்டி அவர் மேலதாளம் கூட்டி வந்து திறக்க வச்சு நாங்கள் கௌரவப்படுத்தினோம். அப்படியேப்பட்ட சோமசுந்தரம் அவர்களை நான் நினைவு கூறுகிறோம். இது ஏன்னா அது ஒரு வித்தியாசமான செயல். இந்த சங்கத்தை சொன்ன போது சங்கத்தை நம்பாமல் இல்லை, சங்கத்தில் 1000 குத்து வெட்டு முன்ன நீக்கு போக்கெல்லாம் இருக்கும் சங்கத்தில். ஆனால்
அறக்கட்டளையில் அப்படி இருக்காது அப்படிங்கிறத நம்ம நல்லா அறக்கட்டளை ஸ்தாபிச்சிருக்கிறோம், செய்கிறோம். இதே இந்த கட்டடத்தை பார்க்குறீங்கள, சேலத்தில் பார்த்தீங்களா, அங்கே ராசிபுரில் இந்த ராசிபுரில் பார்த்த கட்டடத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இதில் எங்கேயாவது ஃபோட்டோ இருக்கா, நன்கொடை இருக்கா? இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது சங்கத்தின் மூலம் வந்த கட்டடங்கள். இது பொதுநல குழுவால் கட்டப்பட்டது. இந்த பொதுநல குழு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் கணேசன் செட்டியார் அவங்க தோணி பொதுநல குழு ஆரம்பித்து இந்த கட்டடம் கட்டி ஏறக்குறைய ஒரு 75-80% எல்லாமே ரீஃபண்ட் பண்ணிட்டாருங்கிறப்போ தேனி சங்கத்தை நினைவுபடுத்துது. அவங்களும் இந்த கடன் வாங்காமல் பணத்தை வாங்கிட்டு கட்டடம் கட்டிட்டு ரீஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மிகவும் மிகவும் ஒரு நல்ல திட்டம். இதை நம்ம கூட ஃபாலோ பண்ணுவோம் நம்ம கட்டடம் கட்டும்போது. அதனால் இந்த மாதிரி கணேசன் செட்டியார் அவர்கள் பொதுநல குழு மூலம் ஒரு கட்டடம் கட்டியிருக்கிறாரு. இது பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டம். இங்கே எந்த நன்கொடை லிஸ்ட்டோ கிடையாது, ஃபோட்டோ கிடையாது. இதுவும் ஒரு முன்னோடி. நான் என்னென்ன எதிர்பார்த்து சொன்னோம் அத்தனைக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க அகரம் செட்டியார். அடுத்து தலைப்புக்கு வருவோம். எங்கள் சாதனை நாயகர் எழுச்சி நாயகர் சத்தியமூர்த்தி ஐயாவை சந்திச்சது ஏற்கனவே நாங்கள் எங்கள் சங்கத்தில் அறக்கட்டளையில் நாங்கள் கூப்பிட்டு கௌரவிச்சிருக்கிறோம். அதை தவிர இவர் தன் வீட்டு கல்யாணத்துக்கு அழைத்த விதமும் எங்களை கௌரவித்த விதமும் ரொம்ப கவர்ந்தது. அங்கே வந்திருந்த அத்தனை பேர் ஏற்கனவே 5000 பேர் இருப்பாங்க. எது ரிசப்ஷனுக்கு அவங்கள ஒரு 200-250 பேர்த்த உருவாடி மாநாடு நடத்தி அவரை கௌரவப்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டோம். அதனுடைய முகூர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயா சொன்னது மாதிரி தமிழ்நாட்டில் வந்திருந்த 9-10 மாவட்டத்தில் இருந்த பிரதிநிதிகளை வச்சு பேசி அன்றைக்கி ஒரு தீர்மானம் போட்டோம். இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு. அன்றைக்கி போடும்போது அனைத்து செட்டியார் என்றதும் போட்டோம். அது பின்னாடி ஐயா அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி முதல்ல வெள்ளம் செட்டியாரை ஒருங்கிணைப்போம், அப்புறம் அனைத்து செட்டியாரும் அப்புறம் செய்வோம்னு சொன்னாங்க. ஆக வரும் எழுச்சி மாநாட்டுக்கு எல்லா செட்டியாரும் அழைப்போம். ஆனால் ஹோஸ்ட் விருந்தாக இருக்கிறவங்க வெள்ளம் செட்டியார். இந்த வெள்ளம் செட்டியார் கூட இனிமேல் காலப்போக்கில் உட்புரிவெல்லாம் கலைந்து வெள்ளம் செட்டியாராக ஆகி இந்த வெள்ளம் செட்டியார் விடுத்து செட்டியாராக வேண்டும். இந்த செட்டியார்கள் தான் எல்லாரும் செய்தோம்னா தான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சக்திக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும். இனிமேல் வருங்காலத்தில் அரசியல் சார்பு என்பது தவிர்க்க முடியாது. இந்த 40-45 வருஷமாக அரசியல் கலப்பே இல்லை. கும்பகோணத்தில் தான் முதல்ல ஆரம்பித்தோம். அது அரசியல் கலப்பாக மாறுது. கலப்புன்னா நம்ம யார் செட்டியார் வந்தாலும் சரி அவங்கள ஆதரிப்போம். அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, டிஎம்கே, ஏடிஎம்கே, இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் பார்ட்டி, அவர் செட்டியாராக இருந்தால் சரி அவரை நம்ம ஆதரிப்போமானுங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறோம். இது காலத்தில் கட்டாயம். அரசியல் சார்பு என்பது காலத்தில் கட்டாயம். அதனால் இது மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குது. நம்முடைய எழுச்சி மாநாடு டிசம்பர் 29, 2024. நம்முடைய லட்சியம் 1,00,000 பேர், இலக்கு 1,00,000, செலவோட திட்டம் 3 கோடி, வரவு 5 கோடி. 5 கோடி இருந்தால் தான் 3 கோடி செலவு பண்ணி 2 கோடி மிச்சம் வைக்கணும். செட்டியாராக நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இந்த 5 கோடியை எப்படி திரட்டுறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உதவி சொல்லணும். கலந்தாய்வு கூட்டங்களில் நீங்கள் நிறைய டிப்ஸ் கொடுக்கணும். நாங்கள் இது முடிச்சுட்டு திரும்பி வருகிறோம், யார்கிட்ட எவ்வளோ வாங்கணும் என்னங்கிறதெல்லாம் நீங்களே திட்டமிட்டு எங்களுக்கு கைட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். எழுச்சி மாநாடு மகிழ்ச்சி மாநாடாகணும். திருச்சி மாநாடு ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். வெள்ளாஞ்செட்டியார் நிலை மாநாட்டுக்கு முன் மாநாட்டுக்கு பின் என்று மாற வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து.